ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம ஒரு இது பார்க்க போகிறோம். குரோவர் பிஸ்னஸ்லேருந்து ஆர்டர்ஸ் வருதுல, நம்ம பில்லோ, விசிட்டல், பஜாஜோட எந்த ஆர்டர்ஸ் வந்தாலும் நம்ம அதை எப்படி ஃபில்ஃபில் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி அக்செப்ட் பண்ணி ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கணும், பேக்கேஜிங் பண்ணணும் அதெல்லாம். சரிங்களா? இப்போ எனக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆயிருக்கு பில்லோ சைட்லேருந்து. அதை நான் உங்களுக்கு டெமோ காமிச்சிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு நோட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ ஒரு சவுண்ட் இருந்துச்சுல்ல, அது நம்ம ஈவட்டல் ஆர்எக்ஸோட அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் அந்த பஸர் வரும். எப்போவுமே உங்களுக்கு அந்த ஆர்டர் ரிசீவ் ஆச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேட்கும். இன்னொன்று நம்ம நோட் பண்ணியிருப்போம், இந்த இடத்துல ஒரு பாப்அப் ஓப்பன் ஆச்சு, சின்ன பில்லோ ஆர்டர்னு சொல்லிக்கிட்டு. அது எவ்ரி 1 மினிட்டுக்கு உங்களுக்கு பாப்அப் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணீங்களா, பில்லோ ஆர்டர் பெண்டிங்னு ஒன்று வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கும், யூ ஹவ் பீன் அசைன்டு ஆர்டர் சொல்லிக்கிட்டு. நம்ம ஆர்டர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 2 பாப்அப் ஓப்பன் ஆகும். நீங்கள் டேரெக்டாக ஆர்டர்ஸில் போய் என்கொயரியில் போய் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், பில்லோ ஆர்டர் மானவ் பட்டேல் அசைன்டுன்னு வருது, என்ன வேல்யூ அதெல்லாம் காட்டும். இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல பபிள் பாப்அப்னு ஒன்று இருக்கும், பில்லோ ஆர்டர் பெண்டிங். இது ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பில்லு ஓப்பன் ஆயிரும். பில் ஓப்பன் ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அக்செப்ட்னு வருது, இன்னொன்று அசைன் ஸ்டேட்டஸ் இருக்கு இன்னும். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த பாப்அப் ஓப்பன் ஆச்சு, திரும்ப வந்து போதில் அது எவ்ரி 1 மினிட்டுக்கு உங்களுக்கு அந்த பாப்அப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ நான் அந்த ஆர்டர் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிட்டேன். அக்செப்ட் பண்ணி ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு அக்செப்ட் திஸ் ஆர்டர்? எஸ். அக்செப்ட் பண்ணோடனே நம்ம எப்போவுமே எப்போ அக்செப்ட் பண்ணுவோம், நம்ம ஸ்டாக் பார்ப்போம், நம்மள்ட்ட ஃபிசிக்கல் ஸ்டாக் இருக்கா இல்லையானே. இப்போ கஸ்டமர் 2 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணிக்காங்க, நம்மள்ட்ட ஃபிசிக்கலாக சாஃப்ட்வேரில் 2 நாட் 3 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம ஈவட்டல் ஆர்எக்ஸோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல பில்லோ ஆர்டர் இன் ப்ராசஸ், கஸ்டமர் நேம் எல்லாம் உங்களுக்கு காட்டும். ஒன்று நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம என்னென்ன ஐட்டம் கொடுத்துருந்தாங்களோ, வேல்யூ ஆர்டர் பண்ணி தான் அந்த ஐட்டம் ஒரு ட்ரேல வச்சு, இப்போ ஒரே ஐட்டம் தான் இருந்துச்சுன்னா 2 குவான்டிட்டி இருந்துச்சு, அப்போ நம்ம 2 குவான்டிட்டி தெரியுற மாதிரி இந்த இடத்துல வச்சு நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணணும். ஃபோட்டோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக் கொடுக்கணும். சரிங்களா? டிக் கொடுத்து நெக்ஸ்ட் ப்ரிப்பேர் கேரி பேக்னு ஒன்று வருது கீழே. அப்போ எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு பில்லோ சைடில் உங்களுக்கு கேரி பேக் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பில்லோ கேரி பேக்கில் உங்களுக்கு எல்லா மெடிசன்ஸும் இந்த பேக்குள்ளே வச்சு மேலே சீல் பண்ணிடணும். சீல் பண்ணி உங்களுக்கு சேம் ப்ராசஸ் மேலே டிக் பண்ணி ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிரியேட் இன்வாய்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அந்த கிரியேட் இன்வாய்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெலிவரி பர்சன் அசைன் ஆகிறவங்க 10 மினிட்ஸில் உங்களுக்கு பிக்கப் ஆயிரும் ஐட்டம்ஸ். தேங்க்யூ.